بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا إنك أنت العليم الحكيم ربنا وزدنا علما وارزقنا فهما. அன்பிற்கினிய சகோதரர்களே சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருளால் பெரும் கிருபையினால் இந்த சிறப்பான ஒரு மாலை பொழுதில் நாம் அனைவரும் ஒரு குடும்ப சந்திப்பு நிகழ்ச்சியில் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். வழமையாக நமது மார்க்க வகுப்புகள் நமது தாவா சென்டர் சார்ந்த பள்ளிவாசலில் நடைபெறும். இன்றைக்கு ஒரு மாற்றமாக இந்த பீச் கேம்பில் நம்முடைய ஷேக் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இது ஒரு சிறப்பான ஒரு முன்னெடுப்பு. நான் வாழ்க்கையில எல்லாத்துக்குமே ஒரு சேஞ்சஸ் தேவைப்படுது, ஒரு மாற்றங்கள் தேவைப்படுது. இப்படிதானே இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டு, அது என்ன மாற்றம் தான் தெரியல. எல்லாரும் மாற்றம் வேணும் வேணும்னாங்க, என்ன மாற்றம் என்று யாருக்கும் சொல்ல தெரியல, இன்னைக்கு வரைக்கும் சொல்ல தெரியல. மாற்றங்கள் ஏமாற்றங்களாக தான் ஆகிப்போச்சு. இப்போ அந்த அடிப்படையில் பொதுவாகவே இந்த மாதிரியான ஒன்று கூடல்களில் விளையாட்டு போட்டிகள், தங்களுக்கு இடையில் ஒரு பரஸ்பர சந்திப்பு, ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகமாகுவது, தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்வது, இதெல்லாம் இருக்க வேண்டியதுதான். ஆனால் இன்றைக்கு நம்ம மாஷா அல்லாஹ் இந்த குடும்ப ஒன்று கூடல் சந்திப்புல மார்க்க வகுப்புகளும் சேர்ந்து நடைபெறுவதால் இது நமக்கு நன்மைக்குரிய ஒரு விஷயமாக இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்விடத்திலே கருதப்படும். எந்த ஒரு சபையில் அல்லாஹ் நினைவு கூறப்படுகிறானோ அந்த சபை ஒரு பரக்கத்திற்குரிய சபையாக, மலக்குமார்களுடைய துஆவை பெற்று தரக்கூடிய ஒரு சபையாக அது இருப்பதனால் நம்ம அந்த அதபுகளையும் அந்த ஒழுக்கங்களையும் கவனத்தில் கொண்டு கருத்தில் கொண்டு எஞ்சி இருக்கக்கூடிய நேரத்தையும் இன்ஷா அல்லாஹ் பயனுள்ள வகையிலே கணிப்பதற்கும், அதன் மூலம் நாம் படிப்பினைகளையும் பாடங்களையும் பெற்று நமது வாழ்க்கையில் கொள்கை ரீதியாகவும் ஒழுக்க ரீதியாகவும் வணக்க ரீதியாகவும் நல்லதோர் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று அல்லாஹ்வின் மீது ஆதரவு வைத்தவனாக நாம் இன்றைய வகுப்பின் கீழ் நுழைவோம். உடமையாக நாம் எடுக்கிற ஒரு இஸ்லாமிய வகுப்பு தான் இது. நம்முடைய சமகால மார்க்க பேரறிஞர் மரியாதைக்குரிய அல்லாமா ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் ஹஃபிதஹுல்லா அவர்களால் தொகுக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நூல். ஏற்கனவே இந்த அறிமுக நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டவர்களுக்கு அந்த நூலை பற்றி தெரியும். அதாவது சரியான கொள்கையின் பால் வழிகாட்டுதலும் இணை வைப்பாளர்கள் மற்றும் நாத்திகர்களுடைய விமர்சனங்களுக்கு மறுப்புகள் என்கிற பேரில் ஷேக் அவர்கள் தொகுத்த சுமார் 180 பக்கங்கள் அல்லது 200 பக்கங்கள் கொண்ட அந்த புத்தகத்தில் ஒரு சில குறிப்பிட்ட பக்கங்களை பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 25வது பக்கம் முதல் 43வது பக்கம் வரை ஷேக் அவர்கள் தௌஹீதுடைய பாடத்தில், அகீதாவுடைய பாடத்தில் நமக்கு சொல்லித்தரக்கூடிய செய்திகளை தான் பார்க்க போகிறோம். இதில் நமக்கு சொல்லப்படக்கூடிய முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, வணக்க வழிபாட்டில் அல்லாஹ்வை ஒருமைப்படுத்துதல் என்கிற தௌஹீதுல் உலூஹியாவை நோக்கி அழைப்பதில் குர்ஆன் எத்தகைய அணுகுமுறைகளை வைத்திருக்கிறது. ஏனென்றால் உலகத்தில் இருக்கிற பெரும்பான்மையான மக்கள், அதாவது முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், தெளிவான கொள்கையின்பால் வராதவர்கள், எந்த நோக்கத்திற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மார்க்கத்தை நமக்கு வழங்கியிருக்கிறான் என்பதை புரியாதவர்கள், இணை வைப்பு விஷயத்திலே தவறிழைப்பது இந்த வணக்க வழிபாடுகள் விஷயத்தில் தான். அதனால தான் இன்றைக்கு வரைக்கும் நமது சமூகங்களில் தர்கா கலாச்சாரங்கள் கொடி கட்டி பறக்கின்றன. அல்லாஹ் அல்லாதவர்கள் அழைக்கப்படுவது, அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக நேர்ச்சைகள் செய்யப்படுவது, அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக அறுத்து பலியிடப்படுவது, இவைகள் எல்லாவற்றையும் இன்றைக்கும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ அவைகளையெல்லாம் எப்படி குர்ஆன் கண்டிக்கிறது என்பன போன்ற விஷயங்களை ஷேக் அவர்கள் தனக்கே உரிய பாணியில சில கருத்துக்களை தருகிறார்கள். முதலாவது என்ன,
இணை வைப்பை விற்றும் தடுப்பதில், மேலும் அல்லாஹ்வை மாத்திரம்தான் வணங்க வேண்டும் என்பதில் நேரடியாக அல்லாஹ்வினுடைய கட்டளை வந்திருக்கிறது. இந்த விஷயத்தில் தான் நாம் மற்றவர்களிடமிருந்து வேறுபடுகிறோம். இது உண்மையான முஸ்லிம்களாகிய நாம் அல்லாஹ்வை வணங்குகிறோம் என்கிற அந்த விஷயத்தில், அல்லாஹ்வை மாத்திரம்தான் வணங்குகிறோம் என்கிற விஷயத்தில் என்ன செய்கிறோம்? நாம் ஏனைய மனிதர்களிடமிருந்து வேறுபடுகிறோம். ஏனைய மனிதர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களிடத்தில் என்ன கிடையாது? ஒரே அல்லாஹ்வை, ஒரே கடவுளைத்தான் வணங்க வேண்டும் என்கிற கோட்பாடு அவர்களிடத்திலே இல்லை. அவர்கள் தங்களை எந்த மதத்தை சார்ந்தவர்களாக சொல்லிக் கொண்டாலும் அல்லது எந்த மதத்தின் எந்த உட்பிரிவை சார்ந்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டாலும் அவர்களிடத்தில் என்ன கிடையாது? ஒரே இறைவனைத்தான், ஒரே கடவுளைத்தான் வணங்க வேண்டும் என்கிற கோட்பாட்டையோ கொள்கையோ நீங்கள் பார்க்க முடியாது. அந்த விஷயத்தில் தான் இஸ்லாம் உலக முஸ்லிம்களை ஒருங்கிணைக்கிறது, ஒற்றுமைப்படுத்துகிறது. இதை தாண்டி என்ன செய்ய முடியாது? மக்களை ஒருங்கிணைக்க, ஒற்றுமைப்படுத்த எதையும் நீங்கள் கொண்டிருக்க முடியாது. இப்படிதானா? இன்றைக்கு ஒரு கூட்டணியாக, ஒரு கொள்கையாக நாம் எல்லாம் சேர்ந்து நிற்போம் என்பதற்கு எதை மையமாக வைத்தாலும் அது ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆயிடும்? பிச்சுக்கிட்டு போயிடும். அதைத்தான் இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். 15 வருடங்களாக அல்லது குறிப்பிட்ட வருடங்களாக நாங்கள் எல்லாம் கொள்கை கூட்டணி, கொள்கை கூட்டணி என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் ஒரே ஒரு தோல்விதான் ஆச்சு. என்ன ஆச்சு? இன்றைக்கு அப்படி ஒரு கூட்டணியே இல்லை என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோமா இல்லையா? இது அரசியல் பேசுகிறோம் என்று நீங்கள் நினைக்க கூடாது. நீங்கள் புரிந்து கொள்வதற்காக சொல்லுகிறேன். வானத்தில் இருக்கக்கூடிய அல்லாஹுவை வணங்க வேண்டும் என்கிற ஒற்றை கொள்கையை தாண்டி எந்த கொள்கையை நீங்கள் மையமாக வைத்து வேற்றுமையில் நாங்கள் ஒற்றுமையாக இருப்போம் என்று சொன்னாலும் அது நீண்ட காலம் என்ன செய்யாது? அந்த வண்டி ஓடாது. ஒரு மொழியை வைத்து உலக மக்கள் ஒருங்கிணைக்க முடியுமா? சொல்லுங்க. மொழியால் ஒன்றிணைவோம் அப்படின்னு சொல்லி உலக மக்கள் ஒன்றிணைக்க முடியுமா? ஏன்? உலக மக்கள் எல்லாரும் ஒரே மொழி பேசுறாங்களா? இல்ல. ஒரு நிறத்தால் ஒருங்கிணைக்க முடியுமா? ஒரு சித்தாந்தத்தால் ஒருங்கிணைக்க முடியுமா? ஒரு கம்யூனிசம் என்கிற கொள்கையால் ஒருங்கிணைக்க முடியுமா? அந்த கம்யூனிசமே பல மாதிரி பிரிச்சு சிபிஐ, சிபி என்ன எதுனே தெரியாது. அவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில் என்ன வித்தியாசம் யாருக்காவது தெரியுமா? இப்ப டக்குன்னு ஒரு ஆளை கூப்பிட்டு, எப்பா நீ சிபிஐங்கிறிய, நீ சிபிஎம்ங்கிறிய, இந்த ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் சொல்லு அப்படின்னா யாருக்கா சொல்ல தெரியுமா? சொல்லுது. அப்ப எந்த உலகத்தில் மனித சிந்தனையால் உருவாக்கப்பட்ட எந்த சிந்தனையை, சித்தாந்தத்தை வைத்து நீங்கள் ஒருங்கிணைக்கலாம் என்றாலும் அது ஒரு 2 எலெக்ஷனுக்கு ஓடும், அவ்வளவுதான். 3வது எலெக்ஷன்ல ஒரே ஒரு தோல்வி வந்து விட்டால் எங்களுக்கும் அந்த கூட்டணிக்கு சம்பந்தம் இல்ல, இது தமிழ்நாட்டில் இப்படி ஒரு கூட்டணியே இல்ல. இதைத்தான் இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். உண்மையிலேயே எவ்வளவு ஒரு நகைப்பிற்குரிய உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று நமக்கு தெரியல. ஒரு சோஃபா போதும் இன்றைக்கு கூட்டணிகளை உடைப்பதற்கு. அதுதான் இன்னைக்கு உலகத்தினுடைய நியதி. அப்ப எப்படி நீங்கள் மக்களை ஒருங்கிணைக்க முடியும்? வானத்தில் அரிசின் மீது உயர்ந்திருக்கிற அல்லாஹ்வை மாத்திரம் வணங்குவோம் என்று சொல்லி பாருங்கள். அதுல மாத்திரம் தான் நீங்க ஒருங்கிணைக்க முடியும். ஏன்? அது நிறத்திற்கு அப்பாற்பட்டது, இனத்திற்கு அப்பாற்பட்டது, மொழிக்கு அப்பாற்பட்டது, வாழுகிற தேசத்திற்கு அப்பாற்பட்டது, பின்பற்றுகிற கலாச்சாரத்திற்கு அப்பாற்பட்டது, எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டது. அப்ப உலகத்தில் நீங்கள் ஒற்றுமையை உண்டாக்க வேண்டுமானால், ஒத்த கொள்கையில் பயணிக்க வேண்டும் என்கிற ஒருங்கிணைப்பு நமக்கிடையில் ஏற்பட வேண்டுமானால் அது எதுலதான் ஏற்படும்? அல்லாஹ்வை மாத்திரம் வணங்குவோம் என்கிற அந்த கொள்கையை கொண்டுதான் ஒற்றுமைப்பட முடியும். அதனால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைப்பினுடைய நோக்கத்தை பற்றி சொல்லும் போதே என்னை மாத்திரமே நீங்கள் வணங்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் மனிதர்களையும் ஜின்களையும் படைத்திருக்கிறேன். நபிமார்கள் அனைவரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுப்பியதும் அல்லாஹ் ஒருவனைத்தான் வணங்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு இணை துணை இல்லாமல் அவனை மாத்திரம்தான் வணங்க வேண்டும் என்கிற அந்த கொள்கையை போதிப்பதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களை அனுப்பியிருக்கிறார். மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே அல்லாஹ் அல்லாமல் எவைகளெல்லாம் வணங்கப்பட்டனவோ, எவைகளெல்லாம் கடவுளர்களாக ஏற்றுக்கொள்ளப்பட்டனவோ, எவைகளெல்லாம் தெய்வங்கள் என்று பூஜிக்கப்பட்டனவோ, அப்படிப்பட்ட சிலைகள், சிற்பங்கள், அவைகளுக்கெல்லாம் எந்த சக்தியும் இல்லை, அவைகளால் பார்க்க முடியாது, நீங்கள் பேசுவதை கேட்க முடியாது, உங்களுக்கு எந்த நன்மையும் அது தர முடியாது, எந்த தீமையும் அது தடுக்க முடியாது, அது தனக்கே எந்த ஒரு நன்மையும் தீமையும் செய்து கொள்ள முடியாது என்று அடுக்கடுக்கான ஏராளமான குர்ஆனுடைய வசனங்கள். இதெல்லாம் நம்ம படிக்கணும், இதெல்லாம் ஆழமாக நம்ம சிந்திக்கணும். இதெல்லாம் என்ன செய்யணும்? நம்ம உள்ளத்திற்குள் அந்த சிந்தனைகள் நமக்கு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். எத்தனை வசனங்கள் குர்ஆனிலே இருக்கிறது, எப்படிப்பட்ட ஆழமான கருத்தாழம் மிக்க வசனங்கள் அது. அந்த வசனங்களை எல்லாம் நபிமார்கள் தாங்கள் வாழுகிற காலத்திலே எடுத்து சொல்லும் போது எத்தகைய போராட்டங்களை சந்தித்தார்கள். இந்த வசனங்களை எல்லாம் மையப்படுத்தி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மக்காவிலே இணை வைப்பாளர்களாக இருந்தவர்களை எப்படி எல்லாம் மீட்டெடுத்தார்கள்.
அந்த எந்த சிந்தனையும் இல்லாமல் தான் இன்றைக்கு இஸ்லாமிய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் தான் அந்த இஸ்லாமிய மக்களுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறது. அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை, அல்லாஹுக்கு இவர்களுடைய உள்ளத்திலே வைக்க வேண்டிய இடத்தை வைக்காமல் எதை நோக்கி அவர்கள் முன்னோக்கி சென்றாலும் அது கடைசியில் பின்னடைவைத்தான் தரும் என்று குர்ஆன் நமக்கு என்ன செய்கிறது? அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறது. அதே போன்று யாரெல்லாம் இந்த உலகத்தில் அல்லாஹுக்கு இணை வைப்பார்களோ, அல்லாஹுக்கு செய்யக்கூடிய கடமைகளை அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு செய்வார்களோ, அவர்களுக்கு இந்த உலகத்திலும் மறுமையிலும் இருக்கக்கூடிய தண்டனைகளை பற்றி அடுக்கடுக்கான குர்ஆனுடைய வசனங்கள் பேசுகிறது. மறுமை நாளில் அவர்களுக்கு எப்படிப்பட்ட இழிவும் அழிவும் ஏற்படும் என்பதை குர்ஆன் எச்சரிக்கையாக சொல்லுகிறது. இப்படிப்பட்ட வசனங்களை எல்லாம் ஷேக் அவர்கள் கொண்டு வருகிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாரையும் விட மாட்டான். அப்படிதானே? இன்றைக்கு நமது ஊர்களில், இன்றையும் நம்முடைய ஊர்களில், நம்முடைய சமூக மக்கள் வாழக்கூடிய பெரும்பான்மையான பகுதிகளில் ரொம்ப விமர்சையாக இந்த இணை வைப்பு காரியங்கள் ஏற்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இந்த காரியங்களை பார்த்து அல்லாஹ் கோபமடைகிறான். இந்த காரியங்களை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதிர்க்கிறான். அல்லாஹ் அவனுடைய கோபத்தையும் சாபத்தையும் இறக்கப் போகிறான் என்கிற அச்சமே இல்லாமல் மக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். என்ன காரணம்? இன்றைக்கு இந்த மக்களால் சொல்லப்படுது, அவர்கள் எல்லாம் மௌலியாக்கள், அல்லாஹ்வுடைய நேசர்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக தியாகம் செய்தவர்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்துச் சொல்வதில் சொல்லனா துயரங்களை அனுபவித்தவர்கள். அப்படிப்பட்ட மகான்களை நாம் நினைக்க வேண்டாமா? அப்படிப்பட்ட மகான்களை நாம் நேசிக்க வேண்டாமா? சரி, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக தியாகம் செய்த, உண்மையாலுமே அல்லாஹ்வின் நேசராக வாழ்ந்த காரணத்தினால் தான் அவர்கள் வணங்கப்பட வேண்டும் என்றால், ஈசா நபி யார்? மரியமின் குமாரர் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் யார்? அப்ப அவங்கள வணங்கிட்டு போயிடலாமே? அவுலியாக்கள் என்கிற பெயரிலே அழைத்து பிரார்த்திக்கப்படுபவர்கள், அவர்களை பற்றி இப்படியெல்லாம் வரலாறுகளில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் ப்ரூஃப் இல்லை. பெரும்பான்மையானவர்களுடைய பெயர்களில் சொல்லப்படக்கூடிய சம்பவங்களுக்கு ஆதாரங்கள் இல்லை. ஆனால் ஈசா நபி என்கிற ஒரு நபி இந்த உலகத்திலே பிறந்தார். அதுவும் எப்படி? எல்லாருக்கும் இருக்கக்கூடிய இயற்கையான பிறப்பை அல்லாஹ் அவருக்கு தரவில்லை. எத்தனையோ நபிமார்களுக்கு எவ்வளவோ அதிசயங்களையும் அற்புதங்களையும் அல்லாஹ் அள்ளி அள்ளி வழங்கி இருக்கிறார். ஆனால் ஈசா நபி என்கிற அந்த நபிக்குத்தான், அந்த இறை தூதருக்குத்தான் பிறப்பே அதிசயமாக நடந்தது. அதனாங்க பிறப்பே அதிசயமாக நடைபெற்ற நபி யாரு? ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பிறந்தவர் அல்ல, அவர் நேரடியாக உருவாக்கப்பட்டவர். he was made. அவர் அமைக்கப்பட்டவர், அல்லாஹ்வால் நேரடியாக படைக்கப்பட்டவர். அப்படிதானா? ஆனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் யார்? பொதுவாக எல்லோருக்கும் எப்படி உயிரியல் ரீதியாக குழந்தை பிறக்குமோ அந்த மாதிரியான ஒரு குழந்தை பிறப்பிற்கு அப்பாற்பட்டு ஒரு ஆண் தீண்டாமல் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேரடியாக அவனுடைய இந்த வார்த்தையை போட்டு ரூஹை ஏற்படுத்தி பிறக்க செய்து அதிசயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தினார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் மௌத் ஆயிட்டாங்களா? சொல்லுங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் மௌத் ஆயிட்டாங்களான்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? இல்ல. இதுவரைக்கும் உயிரோடு இருக்கக்கூடிய நபிமார்களில் ஒரே ஒருத்தர் யாரு? யாருதா? ஈசா நபி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்களா, போயிட்டாங்களா? இன்னக மையத்துன் ஃபஇன்னஹும் மையத்துன் குர்ஆனே சொல்லுகிறது. அப்படிதானே? இன்ன முஹம்மதன் கத் மாத் குர்ஆனும் சுன்னாவும் சொல்லுகிறது. ஆனா சூஃபிகள் என்பவரில் சில பேர் இன்னும் நபி இறக்கவில்லை என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அது அறியாமையின் வெளிப்பாடு. ஆனா உண்மையாலுமே இறப்பை அடையாமல் இன்றும் உயிரோடு இருக்கிற ஒரு நபி யாருங்க? ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். சோ அவர் இன்ஷா அல்லாஹ் இறக்க போகிறார். ஆனால் கியாமத் நாள் நெருங்கும் போது, கியாமத் நாளுடைய மிக பெரும் அடையாளங்களில் இறுதி அடையாளமாக வரக்கூடிய அந்த அடையாளங்கள்ல முக்கியமானது ஈசா நபி வானத்திலிருந்து இறங்கி வருவார். அவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மரணத்தை தருவார். அதுவே அல்லாஹ்வை தவிர உலகத்திலே எதுவுமே நிலையான ஜீவனையோ நித்திய ஜீவனையோ கொண்டிருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை, அப்படிப்பட்ட ஒரு ஆற்றலை, அதிகாரத்தை எல்லாம் யாருக்குமே தரல. ஆனால் இதுவரைக்கும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் உயிரோடு தான் இருக்கிறார். கியாமத் நாள் வரைக்கும் அவர் உயிரோடு தான் இருக்க போகிறார். இறுதி காலத்தில் மரணிப்பார். அதுவே அப்போ அற்புதத்தின் காரணத்தினால் ஒருவர் அழைத்து பிரார்த்திக்கப்படலாம் என்றால், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக தியாகம் செய்ததனால் ஒருவர் அழைத்து பிரார்த்திக்கப்படலாம் என்றால், ஈசா நபி வணங்கப்படலாமே, ஈசா நபி அழைத்து பிரார்த்திக்கப்படலாமே. ஆனால் அந்த ஈசா நபி இடத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கக்கூடிய கேள்வியை குர்ஆனில் சொல்கிறான். ஈசாவே, மரியமின் குமாரர் ஈசாவே, அன்த குல்த லின்னாஸ் இத்தகிதுனி வ உம்மி இலாஹைன், ஈசாவே நீங்கள் இந்த மக்களிடத்திலே சொன்னீரா என்னையும் என் தாயாரையும் அல்லாஹ்வை விட்டு கடவுளர்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று? உடனே ஈசா நபி சொல்லுவார், இல்லையா அல்லாஹ், நான் அவர்களிடத்திலே ஒரு காலம் இப்படி சொல்லவில்லையா அல்லாஹ்,
நான் அவர்களிடத்தில் இருக்கும் காலமெல்லாம் என்ன சொன்னேன் என்பதை நீ அறிந்தவனாக, நீ சாட்சி பகர்பவனாக இருக்கிறாயா அல்லாஹ். நான் வந்ததற்கு பிறகு, என்னை நீ கைப்பற்றியதற்கு பிறகு அவர்கள் என்ன செய்தார்கள் என்பது உனக்குத்தான் தெரியும் யா அல்லாஹ் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களே சொல்லுவார்கள் என்றால், அப்ப ஏனையவர்களுடைய நிலைமைகள் என்ன? ஏனையவர்களுடைய நிலைமைகள் என்ன? அப்ப அதனால் என் அன்பிற்கினியவர்களே, இந்த இஸ்லாமிய சமூகத்தில் புறையோடி போயிருக்கக்கூடிய சமூக குற்றங்களில் முதன்மையாக ஒழிக்கப்பட வேண்டியது இந்த இணை வைப்பு. ஆனால் அதை குறித்த கவலையோ அக்கறையோ பெரும்பான்மையான மனிதர்களுக்கு இல்லாமலேயே இருக்கிறது. இதை ஒரு பாவமாகவே இன்றைக்கு மக்கள் கருதுவதில்லை. இணை வைப்பு காரியங்களாக சமூகத்தில் புறையோடி போயிருக்கிற இது ஒன்று கலாச்சார நிகழ்வுகளாக இன்றைக்கு மாறிவிட்டது. எப்படி நம்முடைய ஸ்கூல்ல இந்த கல்ச்சுரல் ஆக்டிவிட்டிஸ் வைப்பாங்களோ, அகாடமிக் சப்ஜெக்ட்ஸ் தாண்டி அந்த கரிக்குலம் என்ற அந்த சிலபஸை தாண்டி கல்ச்சுரல் ஆக்டிவிட்டிஸ் என்கிற பேரிலே கலாச்சார போட்டிகளாகவும் கலாச்சார நிகழ்ச்சிகளாகவும் நடத்துவார்களோ, அதுபோல ஒரு குறிப்பிட்ட அவுலியாவின் பெயரை சொல்லி வருடா வருடம் அவருடைய பிறப்பு என்று ஒரு நாளை குறிப்பிட்டு அதை ஒரு பரக்கத்திற்குரிய நாளாக வைத்து அந்த நாளில் விழாக்களை எடுக்கிறோம் என்கிற பேரில் இணை வைப்பு காரியங்களை கொஞ்சம் கூட லஜ்ஜையே இல்லாமல், தயக்கமே இல்லாமல் அல்லாஹ்வுடைய கோபத்திற்கும் சாபத்திற்கும் ஆளாகக்கூடிய காரியத்தை இன்றைக்கு சமூக மக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அது எவ்வளவு தூரம் கண்டிக்கப்பட வேண்டியது, எவ்வளவு தூரம் அது தவறாக பார்க்கப்பட என்பதை புரிஞ்சுக்கணும். அதனால் தான் இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹ்வை நீங்கள் அடைவதற்கு, அல்லாஹ்வை நீங்கள் அணுகுவதற்கு இடைத்தரகர்கள் தேவையில்லை என்று சொல்கிறது. இடைத்தரகர்கள் இல்லாமல் இறைவனை வணங்குகிற ஒரே அடிப்படையை இஸ்லாமிய மார்க்கம் மாத்திரம் தான் வைத்திருக்கிறது. அப்ப உடனே அப்போ நபி இடையில் இல்லையா? நபிமார்கள் இடையிலே இல்லையா? நபிமார் இடையிலே எல்லாம் இல்லை. நபிமார்கள் நேரடியாக அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வஹியை எடுத்து நம்மை வார்த்தார்கள், வளர்த்தார்கள். அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அவர்கள் எடுத்துக்கொண்டு இறை செய்தி நமக்கு போதித்தார்கள், போதனை செய்தார்கள். சரிதானா? ஒவ்வொரு சமூகத்திற்கும் அல்லாஹ் ஒரு நபி அனுப்பியதை போல நமக்கும் நபி அனுப்பினான். ஒரு முஅல்லிமாக, ஒரு ஆசிரியராக, ஒரு வழிகாட்டியாக, அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவராக, சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்பவராக, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உண்டான அந்த கட்டளைகளை எடுத்து சொல்பவராகத்தான் அல்லாஹ் நபிமார்களை அனுப்பினானே தவிர இடைத்தரகர்களாக வைக்கவில்லை. ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது சமுதாயத்தில்? அவுலியாக்களை நாங்கள் இடைத்தரகர்களாக வைத்திருக்கிறோம். ஒரு நீதிபதியை நாம் அணுக வேண்டும் என்றால் ஒரு வக்கீல் நமக்கு தேவைப்படுவதை போல, ஒரு முதலமைச்சரை அணுகுவதற்கு, ஒரு அமைச்சரை அணுகுவதற்கு, ஒரு எம்எல்ஏவை அணுகுவதற்கு, சமூகத்திலே ஒரு உயரதிகாரத்திலே இருக்கக்கூடியவரை அணுகுவதற்கு இடையில் நமக்கு ஒரு ஆட்கள் தேவைப்படுவதை போல அல்லாஹுவை அணுகுவதற்கு இடையிலே நமக்கு ஆட்கள் வேண்டாமா? எவ்வளவு ஒரு மோசமான ஒரு உதாரணம் இது, சொல்லுங்க. எவ்வளவு ஒரு மோசமான அடிப்படையற்ற முட்டாள்தனமான ஒரு உதாரணம் இது. மை யஹூலு பைனல் மர்இ வ ரப்பிஹி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன நேரடியான வார்த்தை. மை யஹூலு பைனல் மர்இ வ ரப்பிஹி, ஒரு மனிதனுக்கும் அல்லது ஒரு அடியானுக்கும் அவனது இறைவனுக்கும் இடையே யார் இருக்க முடியும்? உன் செருப்பின் வார் இருந்தால் கூட நேரடியாக அல்லாஹ்விடத்திலே கேள். இப்படி சொல்லப்பட்ட மார்க்கத்தில் இன்றைக்கும் அறியாமையான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்களா இல்லையா? இதை கவலையோடு சமூகம் கொஞ்சம் அணுக வேண்டுமா இல்லையா? அப்ப அந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் நம்ம கொஞ்சம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே போன்ற சகோதரர்களே, அல்லாஹ் மாத்திரம்தான் வணங்கப்பட வேண்டும், அல்லாஹ் அல்லாதவர்கள் வணங்கப்படக்கூடாது, அல்லாஹ் அல்லாதவர்களிடத்திலே பிரார்த்திக்க கூடாது என்பதற்கு எவ்வளவோ உதாரணங்களை திருக்குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. உதாரணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு நபர் ஒருவனுக்கு கீழ் வேலை பார்க்கிறார், அவனுக்கு முதலாளியாக ஒரே ஒரு ஆள் தான் இருக்கிறார். அவன் நிம்மதியாக இருக்க முடியுமா? அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட முதலாளிகளுக்கு கீழ் வேலை பார்ப்பவன் நிம்மதியாக இருக்க முடியுமா? நம்ம எல்லாம் நிறுவனங்களில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நமக்கு இந்த வேலை பார்க்கிற இடத்திலே நம்மை மிகவும் எரிச்சல் ஊட்டக்கூடிய ஒரு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தா, என்னது? பலருக்கு பதில் சொல்றது. இப்பதான் ஒரு ஆளுக்கு சொல்லி முடிச்சுட்டு வந்திருப்போம், திரும்ப அதே கேள்வி அவரு கேட்பாரு, அவருக்கு அது புதுசான, நமக்கு திரும்ப அவருக்கு சொல்லணும். நான் ஏற்கனவே இந்த உதாரணத்தை உங்களுக்கு சொல்லிட்டேனான்னு இல்லை. நான் முன்னாடி சென்னையில் ஒரு பள்ளிக்கூடத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பசங்கள்லாம் லேட்டா வந்தானுங்க. லேட்டா வந்தா நம்ம எல்லா ஸ்கூல்லையும் ஒரு மரபு வழி ஒரு பனிஷ்மெண்ட் இருக்கும். அது என்ன? அந்த அசம்பிளி முடிகிற வரைக்கும் அவங்க என்ன செய்யணும்? குட், வெளியே நிக்கணும். நீங்க சொல்றத பார்த்தா நிறைய வாட்டி நின்னுறீங்க போல இருக்கு. அவர் நின்றுகிட்டே இருக்கணும். உடனே அதுக்குன்னு ஒரு 2 பேர் வச்சிருப்பாங்க, பிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர். அவங்க வேலையே என்னது? மெயினா எல்லாரும் பேண்ட் ஷர்ட்டோட வரும்போது அவங்க மட்டும் டி ஷர்ட் ஷார்ட்ஸை போட்டு வருவாங்க. சூப்பரா
ஒரு விசில் எல்லாம் வச்சிருப்பாங்க. இப்போ விசில்னு சொல்றதுக்கே பயமா இருக்கு. சரியா, அவன் வந்து எல்லாம் கேட்டு போயிட்டார், ஏண்டா லேட்டு, வழக்கம் போல டிராபிக் அது இது எல்லா காரணங்களும் சொல்லி முடிச்சாச்சு. அடுத்து பிரின்சிபல் ரவுண்ட்ஸுக்கு வந்தார். அவரும் கேட்ட உடனே அவருக்கும் பதில் சொல்லி முடிச்சாச்சு. இப்படி 3 பேருக்கு பதில் சொல்லிட்டு அவங்க டென்ஷனா இருக்கிறாங்க. அப்போ ஒரு அரபி சொல்லி கொடுக்குற நம்மள மாதிரி ஒரு ஆலிம்சா நேரா போல, யாரு, நான் இல்ல, அது சொத்து நான் இல்ல, என்னை போல் ஒருவர்னு வச்சுக்கோங்களேன். அவரும் பேர்லாம் சொல்லாதுப்பா, அவரும் நேரா வந்து எப்படி கடமை தவறாத காவல்துறை அதிகாரி மாதிரி அவரும் நேரா வந்து, ஏண்டா இப்படி லேட்டா வரீங்கன்னு ஆரம்பிச்ச உடனே டென்ஷன் ஆயிட்டானுங்க. சார் போங்க சார் போங்க அப்படின்ட்டு இருக்காங்க. இவருக்கு அப்படி அதிர்ச்சி ஆயிட்டு, அப்படி சொல்றேன் சார், என்ன எத்தனை பேருக்கு தான் நாங்க பதில் சொல்றது? பிடி சார் வந்தாரு, அவருக்கு பதில் சொல்லியாச்சு. பிரின்சிபல் வந்தாரு, அவருக்கும் பதில் சொல்லியாச்சு. இன்னொருத்தர் வந்தாரு, அவருக்கும் பதில் சொல்லியாச்சு. திரும்ப திரும்ப இதே கேள்வியை கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா எங்களுக்கு டென்ஷன் ஆகுமா ஆவாதா? இது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நீங்க கேட்காதீங்க. நாங்க லஞ்ச் டைம்ல உட்காரும் போது ரொம்ப கவலையோட அந்த ஆசிரியர் இதை நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டார். அப்போ சின்ன வயது பிள்ளைகளில் இருந்து நம்மை போன்று வளர்ந்தவர்கள் வரை, வயதுல வளர்ந்தவர்கள் வரை எல்லாருக்கும் இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னு சொன்னா பல பேருக்கு பதில் சொல்வது. நிறைய பேர் இந்த பல பேருக்கு பதில் சொல்ல பிடிக்காமலேயே அல்லது முடியாமலேயே பல வேலைகளை மாற்றி இருக்கிறார்கள். அப்ப இது போன்ற உதாரணங்களை எல்லாம் குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கிறான். ஒருவர் ஒரே ஒரு நபருக்கு கீழ் வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறார், ஒருவர் பல பேருக்கு கீழே வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறார். இந்த இருவரில் யார் நிம்மதியாக இருக்க முடியும்? அதே போன்று வானங்களும் பூமியும் நிம்மதியான முறையிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்றால் லவ் கான ஃபீஹிமா ஆலிஹத்துன் இல்லல்லாஹ் லஃபஸததா, வானங்களையும் பூமியையும் நிர்வகிக்கிற விஷயத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட ஒரு கடவுள் இருக்குமேயானால் இந்த வானங்களும் பூமியும் எப்போதோ சிதிலடைந்து போயிருக்கும். குர்ஆனுடைய வசனம் இது, குர்ஆனுடைய வசனங்க. இந்த ஒரு சிம்பிள் லாஜிக்கை யாராவது யோசித்து பார்த்தாலே இணை வைப்பு கொள்கையிலிருந்து என்ன செஞ்சிருவாங்க, வெளியே வந்து விடுவார்கள். ஆனால் மக்கள் யாரும் என்ன செய்யறதில்லை, அதை சிந்திப்பதற்கு தயார் இல்லை. ஒரு குறிப்பிட்ட கடவுள்கிட்ட எனக்கு ஆயிலைத்தா என்று கேட்க, இன்னொரு இடத்திலே இன்னொரு மரணத்தை தா என்று கேட்க, 2 பேருக்கு மத்தியில கருத்து வேறுபாடு வருமா வராதா? மழையை கொடுப்பதற்கு ஒரு கடவுள், மழையை தடுப்பதற்கு ஒரு கடவுள், விவசாயத்தை பெருக்க வைப்பதற்கு ஒரு கடவுள், விவசாயத்தை அழிப்பதற்கு ஒரு கடவுள். இப்படி இருந்தால் நிம்மதியாக இந்த உலகம் இயங்குமா? இந்த கேள்வியை குர்ஆன் கேக்குது. அப்ப இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் ஷேக் அவர்கள் என்ன செய்யறாங்க, தன்னுடைய நூலிலே கொண்டு வருகிறார்கள். அடுத்து இந்த சமூகம் இந்த இணை வைப்பு விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கு வரலாற்று ரீதியான சில விஷயங்களை ஷேக் அவர்கள் கொண்டு வருகிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டு இந்த பூமியில் இறங்கும் போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் யாரை வணங்கினார்கள்? யாரை வணங்கினாங்க? அல்லாஹ்வை மாத்திரம் தான் வணங்கினாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சந்ததிகள் யாரை வணங்கினாங்க? அல்லாஹ்வை மாத்திரம் தான் வணங்கினாங்க. எதுவரைக்கும் சொன்னா, அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இடையில் சுமார் 10 நூற்றாண்டு கால மக்கள் அல்லாஹ்வை மாத்திரம் தான் வணங்கிட்டு இருந்தாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நபியாக அனுப்பப்பட்டதற்கு காரணமே அப்போதுதான் என்ன செய்து இணை வைப்புகள் உருவாகுகிறது. அந்த இணை வைப்பு உருவாக்கப்பட்டதற்குண்டான காரணம் என்ன? குர்ஆனிலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள், லாத்து, உஸ்ஸா, யஊஸ், யஊக் என்பன போன்ற எத்தனையோ இணை கடவுளர்களுடைய பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவர்கள் எல்லாம் யார்? இவங்கெல்லாம் அவுலியாக்களாக வாழ்ந்தவர்கள். அவுலியாக்கள் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம ஏதோ வேற்று கிரகத்தில் உள்ள வார்த்தைகள் போன்று நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இல்ல, அவுலியா உர் ரஹ்மான், அர் ரஹ்மான் என்கிற அளவற்ற அருளாளனாகிய அல்லாஹ்வுடைய நேசர்கள் அவுலியாக்கள். அப்ப உலகத்தில் வாழ்கிற எல்லா முஸ்லிம்களும் அவுலியாக்களாகத்தான் வாழ வேண்டும், அல்லாஹ்வுடைய நேசர்களாகத்தான் வாழ வேண்டும். இதைத்தான் எங்களது ஆசிரியர் அடிக்கடி கேட்பார், நீங்க அவுலியா இல்லையா, நீங்க அவுலியா இல்லையான்னு கேட்பார். இப்படி பப்ளிக்கா பேசிக்கிட்டு இருக்கும்போது பொதுமக்களை பார்த்து எங்க ஷேக் கமாலுதீன் மதனி ஹஃபிஸஹுல்லாஹ் என்ன கேட்பாங்க, நீங்க அவுலியாவா இல்லையான்னு கேட்பார். திடீர்னு டக்குன்னு எல்லாம் பயந்துருவாங்க. ஏன் அவுலியான்னு சொன்ன உடனே யாரு, அப்துல் காதிர் ஜீலானி ரஹிமஹுல்லாஹ், அஜ்மீர் என்று பெரும் ஆட்களுக்கு பேசப்படக்கூடிய வார்த்தையே நம்மளை போன்ற சாதாரண நபர்களுக்கு சொல்றாரு அப்படின்னு. அப்போ அவர் திருப்பிக்கிட்டு கேட்பார், நீங்க அவுலியா இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த அர் ரஹ்மானுக்கு அவுலியா என்று நீங்கள் இல்லை என்று சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் ஷைத்தானுக்குரிய அவுலியாக்களாக மாறிவிடுவீர்கள். அப்போ உலகத்தில் இருக்கிற எல்லா முஸ்லிம்களும் அந்த ரஹ்மானாகிய அந்த அல்லாஹுக்கு நேசர்களாகத்தான் இருக்க வேண்டும். அப்போ அவர்கள் உண்மையிலேயே நேசர்களாகத்தான் வாழ்ந்தார்கள். அப்போ அவர்கள் வாழ்ந்து மறைந்ததற்கு பிறகு, அவர்கள் வாழ்ந்து பல ஆண்டுகள் ஆனதற்கு பிறகு ஷைத்தான்கள் அந்த மக்களிடத்தில் வேறு விதமான கருத்து சிதைவுகளை, சிந்தனை சிதைவுகளை ஏற்படுத்துகிறார்கள். என்ன சிந்தனை சிதைவு? இப்படி எல்லாம் நல்லவர்களாக வாழ்ந்தாங்களே, அவங்களை நீங்க மறந்துட்டீங்களா?
அவங்களை நீங்க நினைச்சு பார்க்க மாட்டீங்களா என்று அவர்களை பற்றி நல்ல கருத்தாக்கத்தை ஏற்படுத்துகிறோம் என்கிற பேரில் அல்லது என்கிற போர்வையில் அவர்கள் குறித்த படங்கள் வரையப்பட்டன. முதலில் அந்த படங்களை வரைந்து வைத்து பார்த்து கொண்டுதான் இருந்தார்கள். அவர்களுக்கு அடுத்து வந்த தலைமுறைகளிடத்திலே இந்த படங்கள் எல்லாம் யாருக்குரியவர்கள் தெரியுமா, இந்த சிற்பங்கள் சிலைகள் எல்லாம் யாருக்குரியவர்கள் தெரியுமா, அவர்கள் எல்லாம் மிகப்பெரிய மகான்களாக வாழ்ந்தவர்கள், அவர்கள் எல்லாம் மிகப்பெரிய ஆன்மீகத்தின் உச்சநிலையிலே இருந்தவர்கள் என்று அவர்களை பற்றி ஓரளவுக்கு அவங்க சொன்னது உண்மைதான். ஆனா அதை வேறு விதமாக சொல்லி அடுத்து வந்த தலைமுறை இவர்கள் எல்லாம் ஒரு மிகப்பெரிய அமானுஷ்ய சக்தி கொண்டவர்களோ, இவர்களெல்லாம் நாம் அழைத்து பிரார்த்திக்கக்கூடிய அளவிற்கு தகுதி பெற்ற பெரும் கடவுளர்களோ என்று நினைத்து அவர்களை இப்படித்தான் என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க, நினைவு கூற ஆரம்பித்து அவர்களை வணங்கவே ஆரம்பித்து விட்டார்கள். அதனால தான் இஸ்லாமிய மார்க்கம் வரைபடங்களை வரைவது இவைகளை எல்லாம் தடை செய்கிறது, மிகப்பெரிய பாவம் என்று சொல்லுகிறது. அப்ப அந்த விஷயத்துல என்ன செய்யறாங்க, ஷேக் அவர்கள் தங்களுடைய அந்த நூல்ல குறிப்பிடுறாங்க. அதுபோக சைத்தான்கள் என்ன செய்தார்கள், இப்ப இன்றைக்கு இயற்கையை பற்றி எல்லாம் பேசப்பட்டது, அது உண்மையிலேயே பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான், நினைவு கூறப்பட வேண்டிய விஷயம் தான். ஆனால் அதை வணங்க சொல்லும்படி அழைத்தால், அதை பூஜிக்க சொல்லும்படி அழைத்தால் அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? இன்றைக்கு வரைக்கும் அது நடந்துகிட்டு இருக்குது, அப்படிதானா? இன்றைக்கு வரைக்கும் அது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மாட்டு பொங்கல் என்கிற பேரில் ஒரு பண்டிகை இவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அது ஒரு மதம் சார்ந்த பண்டிகை தான், இருந்தாலும் அது தமிழ்நாட்டில் பரவலாக வழங்கப்படுவதனால் அது தமிழ் சமூகத்திற்கு சொந்தமானது. தைப்பொங்கல் என்று என்னென்ன பெயர்களோ சொல்லி அதில் நடைபெறக்கூடிய பூஜைகள், புனஸ்காரங்கள், அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள், அதில் முஸ்லிம்கள் இணைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அது இணை வைப்பா இல்லையா? இப்படித்தான் இந்த சமூகத்திலே இணை வைப்புகள் வந்தன. நட்சத்திரங்களை வணங்கக்கூடிய கூட்டங்கள் உருவாகியது, நெருப்பை வணங்கக்கூடிய கூட்டங்கள் உருவாகியது, சிலைகள் சிற்பங்களை வணங்கக்கூடிய கூட்டங்கள் உருவாகியது. அப்ப இவைகளை தடுப்பதற்காகவும் அல்லாஹ் மாத்திரம்தான் வணங்க வேண்டும் என்கிற அந்த அழைப்பு பணியை செய்வதற்காகவும் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களை அனுப்பினான் என்பது போன்ற விஷயத்தையும் ஷேக் அவர்கள் குறிப்பிடுறாங்க. அடுத்து, இந்த இணை வைப்பு என்பது எவ்வளவு பாரதூரமான காரியம். இது ஒருவனிடத்திலே இருந்து விட்டால் அவன் எவ்வளவு பெரிய அழிவை சம்பாதிக்கிறான். இணை வைப்பல்லாது வேறு எந்த பாவங்களாக இருந்தாலும் அந்த பாவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிப்பை வைத்திருக்கிறான், அவன் நாடியவர்களுக்கு மன்னிப்பை தருகிறான். ஆனா அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய மாபாதகமான காரியத்தை ஒருவன் செய்துவிட்டால் அவனுக்கு மன்னிப்பே இல்லை. அவன் செய்கிற எல்லா வணக்க வழிபாடுகளும் அழிந்து விடுகிறது. இப்போ ஆரோக்கியம் பத்தி பேசும்போது ஒரு சில நோய்கள் இருக்கிறது, அல்லது ஒரு சில வியாதிகள் இருக்கிறது, ஒரு சில பலவீனங்கள் இருக்கிறது. அந்த பலவீனம் வந்தால் அது குறிப்பிட்ட பகுதியை மாத்திரம்தான் பாதிக்கும். இப்போ கண்ணிலே ஒரு வலி இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள், அது கண்ணை பாதிக்கிறது. கையிலே ஒரு வலி இருக்கிறது என்று வையுங்கள், அது கையை பாதிக்கிறது. ஆனால் சில வியாதிகள் இருக்கிறது அல்லது சில பலவீனங்கள் இருக்கிறது, அது மட்டும் வந்துவிட்டால் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், உடலில் இருக்கிற எல்லா உறுப்புகளையும் அது பயங்கரமான பாதிப்பினை ஏற்படுத்திவிடும். அப்ப எது பெரிய நோய்? எது பெரிய நோய்? கண்ணுக்கு முன்னாடி ஒருத்தன் கை உடைஞ்சு கட்டு போட்டுக்கிட்டு இருக்கிறான்னு வைங்க, அது நமக்கு பயங்கரமா தான் இருக்கும். கண்ணுக்கு முன்னாடி கால் அடிபட்டு ஒரு பெரிய கட்டு போட்டுக்கிட்டு இருக்கான்னு வைங்க, அது பயங்கரமா தான் தெரியும். ஆனால் அவனுக்கு கையில் அடிபட்ட அந்த நோவும் அல்லது காலில் அவனுக்கு ஏற்பட்ட பாதிப்பும் அவனுடைய கையையோ காலையோ தான் பாதிக்கிறது. அது இன்னும் கொஞ்ச நாள் கழித்து இட் இஸ் ரிவர்சபிள். அல்லாஹ்வுடைய நாட்டத்தை கொண்டு என்ன செஞ்சிடும், அவர் சரியான மருத்துவமும் சரியான பயிற்சியும் சரியான பத்தியமும் சரியான உணவு கட்டுப்பாடும் எடுக்கும் போது அவைகள் எல்லாமே மீண்டு வருவதற்கு, மீண்டும் சரியாகுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். ஒரு கேன்சர் என்கிற ஒரு பெரிய நோய் வந்து விட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள். இன்டர்னல் ஆர்கன்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய உடலுக்குள் உள்ளே இருக்கிற முக்கியமான அங்கங்கள் எல்லாவற்றையும் அரிக்கிற நோய்கள் வந்து விட்டால் என்ன ஆகும்? நீங்க எதையுமே சாப்பிட முடியாது, எதையுமே குடிக்க முடியாது. அப்போ ஒரு குறிப்பிட்ட நோய் இருக்கிறது சகோதரர்களே, அந்த நோய் வந்து விட்டால் அல்லாஹ் நாம் எல்லோரையும் காப்பாற்ற வேண்டும், உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் காப்பாற்ற வேண்டும், சகலவித பாதிப்புகளையும் அது ஏற்படுத்திவிடும். அப்படிப்பட்ட ஒன்றுக்கு ஒப்பானதுதான் இந்த இணைவை. இப்ப நான் ஒது செய்யறேன், இந்த ஒதுவுல ஒரு குறை வந்துருச்சுன்னு வைங்க, அல்லாஹ் மன்னிப்பவன், இருந்தாலும் அந்த ஒது குறைவான அந்த குறை ஏற்பட்ட ஒதுவை கொண்டு நான் ஒரு தொழுகையை நிறைவேற்றும் போது எனக்கு அந்த தொழுகை தான் பாதிக்கப்படுது. ஒரு குறிப்பிட்ட இபாதத்தை செய்ய போகிறேன், அந்த இபாதத்தில் இருக்க வேண்டிய ருக்குன்களை, அந்த இபாதத்தில் இருக்கக்கூடிய அந்த தூண்களை நான் கவனத்தில் கொள்ளாமல் கண்டுகொள்ளாமல் விட்டு நான் அந்த இபாதத்தை நிறைவேற்றினேன் என்று வைத்துக் கொள்ளுங்க. அறியாமையின் காரணத்தினால் நான் செய்கிறேன் என்கிற அடிப்படையில் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான், அது வேறு. அப்படியே அல்லாஹ்
அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று முடிவெடுத்தாலும் அந்த குறிப்பிட்ட அமலுக்கு தான் பாதிப்பு. ஆனால் ஒருவர் இணை வைத்து விடுகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள், சம்பந்தமே இல்லாமல் செய்த அவருடைய சன்மார்க்க அமல்கள் எல்லாமே அழிந்து போய்விடும் எனும் போது இஸ்லாமிய சமூகம் எதை நினைத்து கவலைப்பட வேண்டும், எதை முதன்மையாக வைக்க வேண்டும்? அப்போ அதைத்தான் நம்முடைய இந்த அழைப்பு நிலையங்கள் செய்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு விழிப்புணர்வு நம் போன்றவர்களிடத்திலும் நம்மை சார்ந்தவர்களிடத்திலும் வர வேண்டும் என்று துடியாய் துடிக்கிறது. அதனால் தான் அகீதா வகுப்பு, அதனால் தான் தௌஹீதை பற்றிய வகுப்பு திரும்ப 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 அது பேசப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஏன் அது பேசப்படாவிட்டால் சகோதரர்களே சர்வசாதாரணமாக இன்றைக்கு மாறிவிடும். மாறிவிட்டது. இன்றைக்கு ரொம்ப மாறிடுச்சு. ஒரு காலத்தில் அல்லாஹ் ரசூல் என்று பேசிக் கொண்டிருந்தவர்களாம் இன்றைக்கு அண்ணா பெரியார் என்று பேசுவதையே பெருமையாக நினைக்கக்கூடிய அளவிற்கு வந்துருச்சு. ஒரு அரசியலுக்காக அப்பப்ப தொடுறோம் விடுறோம், அது வேறு. ஆனால் இன்றைக்கு இந்த இணை வைப்பு என்கிற விஷயமும் இந்த தௌஹீத் என்கிற விஷயமும் எவ்வளவு ஆழமானது என்பது, எவ்வளவு கனப்பரிமாணம் கொண்டது என்பது இந்த சமூகத்திற்கு உணர்த்தப்படாத காரணத்தினால் சாதாரணமாக இணை வைப்பு வார்த்தைகளை மொழி ஆரம்பித்து விடுகிறார்கள். ஆனால் ஷேக் அவர்கள் அடுத்தடுத்த பக்கத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இணை வைப்பு என்பது நேரடியாகவோ மறைமுகமாகவோ இந்த சமூகத்திலே நுழைந்து விடக் கூடாது என்பதற்காக சாதாரணமாக சொல்லப்படக்கூடிய வார்த்தைகளில் கூட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவனம் எடுத்தார்கள். அல்லாஹ்வும் நாடி நீங்களும் நாடினால் எனக்கு இந்த பிரச்சனை சரியாகிவிடும் என்பது சர்வசாதாரணமாக சொல்லுகிற வார்த்தை தான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரெக்ஷன் பண்றாங்க. நோ, அப்படி சொல்லாதீங்க. உண்மையிலேயே உன் பிரச்சனை போகுவதற்கு நான் செய்கிற உதவி ஒரு காரணமாகவே இருந்தாலும் அல்லாஹ் நாடி, அல்லாஹுக்கு பிறகு நான் நாடி என்று சொல் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? வார்த்தைகளில் கூட இணை வைப்பு வந்து விடக்கூடாது என்பதில் கவனமாக இருந்தார்கள். வல் கஅபதி, கஅபாவின் மீது சத்தியமாக. சாதாரணமான விஷயம்தான். ஒரு பொருளின் மீது சத்தியம் செய்வதனால் என்ன ஆயிட போகுது? நாம் கூட சின்ன வயதில் பன்முக சமூக மக்களோடு தான் பழகி வந்தோம். ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்தி சொல்வதற்கு அங்க என்னதான் செய்யணும்? சத்தியம் போடணும். அப்படிதானே? இப்போ பசங்கள்லாம் சின்ன பிள்ளையில எனக்கெல்லாம் நினைவு இருக்குது, நோட்டு காணாயிரும், பேனா காணாயிரும், பென்சில் காணாயிரும். யாரை பார்த்து சந்தேகப்படுறோன்னா கரெக்டா அவங்ககிட்ட வந்து கேட்பான், நீ எடுத்தியான்னு கேட்பான். இல்லம்பா. திருப்பி அவன் என்ன கேட்பான்? சத்தியம் அப்படின்னு கேட்பான். முதல்ல சத்தியமா எடுக்கலம்பா. அதுக்கடுத்து இன்னொன்னு கேட்பான். என்ன கேட்பான்? அம்மா மேல சத்தியம் அப்படிம்பான். அம்மா மேல சத்தியமா நீ எடுக்கலன்னு சொல்லு அப்படிம்பான். பையன் பயந்துருவான். அம்மா மேல சத்தியம், அப்பா மேல சத்தியம், என் மேல சத்தியம் அப்படின்னா பயந்துருவான். உடனே எடுத்தவனா இருந்தாலும் தூக்கி கையில கொடுத்துருவான். அப்போ ஒரு பொருளின் மீது நான் சத்தியம் செய்து விடுவதனால் என்ன இணை வைப்பு வந்து விட போகுது? யாராவது உங்களால விளக்க முடியுமா? அதை கூட இஸ்லாம் தடுத்தது, அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்தாங்க. ஏன்? நீ ஒரு பொருளின் மீது சத்தியம் செய்கிறாய் என்றால் அந்த பொருளுக்கு ஒரு எட்டர்னல் என்றால் என்ன? நிலையாக வாழுகிற தன்மை அதற்கு இருக்கிறது என்கிற ஒரு கருத்தாக்கத்தை நீ உள்ளத்திற்குள் ஏற்படுத்தி கொண்டுதான் செய்கிறாய். அப்ப அல்லாஹ் சத்தியம் செய்கிறான், அல்லாஹ்வுடைய படைப்பு. அவன் எவ்வளவு நாள் அது இருக்க வேண்டும் என்று நாடுகிறானோ அவ்வளவு நாள் அது இருக்க வைப்பான். அது அவனுக்கு உட்பட்ட படைப்பு எனும் போது அவன் சத்தியம் செய்வதற்கு அதில் அதிகாரம் இருக்கிறது. நான் ஒரு பொருளின் மீது சத்தியம் செய்கிறேன் என்றால் அது எனக்கு அனுமதி இல்லாதது, அதிகாரத்திற்கு அப்பாற்பட்டது. அப்ப அதை கூட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப நுணுக்கமாக கவனித்து வல் கஅபதி என்று சொல்லாதீர்கள், வ ரப்பில் கஅபதி என்று சொல்லுங்கள். காபாவின் இறைவன் மீது ஆணையாக. எவ்வளவு தூரம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலையோடு, கவனத்தோடு, அக்கறையோடு இந்த சமூகத்தில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ சொல்லில், செயலில், பழக்க வழக்கத்தில், நம்பிக்கையில், சிந்தனையில், ஏன் கற்பனையில் கூட இணை வைப்பது விடக்கூடாது என்பதிலே கவனம் எடுத்தார்கள். ஆனா இன்றைக்கு சர்வ சாதாரணமாக இன்றைக்கு இணை வைப்பு கலாச்சாரத்தை இஸ்லாமிய சமூகம் ஏற்றுக்கொண்டதோ என்று நாம் அஞ்சக்கூடிய ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே. இணை வைப்பு பற்றியெல்லாம் இன்றைக்கு பெரிய கவலையோ பெரிய அக்கறையோ இல்லாத ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க? எதெல்லாம் இணை வைப்பின்பால் கொண்டு செல்லுமோ அவைகள் எல்லாவற்றையும் தடுத்தார்கள். மன்னரைகளிலே நின்று தொழாதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள். கபறுக்கள் உயர்த்தப்படக்கூடாது என்று தடுத்தார்கள். கபறுக்கள் என்ன கண்ணியம் கொடுக்கப்படக்கூடாது. கண்ணியம் கொடுக்கப்படக்கூடாது என்றால் நாம் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வது அந்த மாதிரியான தடைகள் அல்ல. அவைகளுக்கு ஒரு விளக்கு ஏற்றி, அவைகளுக்கு ஒரு பூக்களை வைத்து அவைகளை எல்லாம் செய்யக்கூடாது என்று தடுத்தார்கள். இன்னும் சொல்ல போனால் சகோதரர்களே, தான் ஒரு நபியாகவே இருந்தாலும் தன்னை வரம்பு மீறி புகழக்கூடாது என்றார்கள். இதெல்லாம் எதுக்கு சொன்னாங்க? இதெல்லாம் எதுக்குங்க சொன்னாங்க? லா துத்ரூனி, என்னை வரம்பு கடந்து புகழ்ந்து விடாதீர்கள். கமா அத்ரத்தின் நஸாரா இப்ன மரியம, மரியமின் மகன் ஈசா நபியை வரம்பு கடந்து அந்த மக்கள் புகழ்ந்ததை போல என்னை வரம்பு கடந்து புகழாதீர்கள்.
அப்படியே நீங்கள் என்னை பாராட்ட வேண்டும், எனக்கு சிறப்பு செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டால் என்னை அல்லாஹ்வின் அடிமை என்று சொல்லுங்கள், அல்லாஹ்வின் ரசூல் என்று சொல்லுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னைக்கு எப்படியாப்பட்ட காலத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம்? அப்ப அதனாலே நண்பிற்கினியவர்களே, அப்ப எதெல்லாம் இணை வைப்பின்பால் கொண்டு செல்லுமோ அவைகள் அனைத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள் என்பன போன்ற விஷயங்களை எல்லாம் என்ன செய்றாங்க ஷேக் அவர்கள் இந்த பகுதிகளில் இந்த பக்கங்களில் நமக்கு விளக்கி சொல்கிறார்கள். ஆக இந்த ஒரு அமர்வில் நாம் ஒரு விஷயத்தையாவது உள்ளத்திற்குள் எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும். இப்படி இணை வைப்பை நான் எக்காலத்திலும் அனுமதிக்க மாட்டேன். என்னுடைய குடும்ப மக்களுக்கு மத்தியிலே, என்னுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு மத்தியிலே, எனக்கு தெரிந்தவர்களுக்கு மத்தியிலே இந்த இணை வைப்பு காரியத்தை நான் எடுத்துச் சொல்வதில் தயங்கிட மாட்டேன், மயங்கிட மாட்டேன். எப்படியாவது ஒருவரையாவது இணை வைப்பிலிருந்து நான் காப்பாற்ற பாடுபடுவேன். இணை வைப்பின்பால் மக்களை கொண்டு செல்லுகிற காரியங்கள் எவைகளெல்லாம் இருக்கிறதோ அவைகள் அனைத்திலிருந்தும் நான் தடுப்பேன் என்கிற அளவிற்கு என்ன செய்யணும் சகோதரர்களே? இந்த தௌஹீதை குறித்த ஒரு ஈடுபாடும் இணை வைப்பை குறித்த ஒரு கவலையும் நமக்கு வர வேண்டும். அப்படிப்பட்ட நல்லதொரு சிந்தனையை வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் தந்தருள்வானாக என்று வேண்டி எனது வகுப்பை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.